இனிது. காசி, நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். இப்போ உங்க அப்பாக்கு பரவாயில்ல எப்படி இருக்கு? சீனியர், ஆனால் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு சீனியர். கவலைப்படாத கௌசி, சரியாயிரும். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க சீனியர், என்ன சொல்ல போறீங்க? கிருஷ்ணா செஞ்சது தப்பு தான். அவனை மன்னிச்சு அவன் கூட பேசக்கூடாதா நீ? ஓ, இதை பேசுறதுக்கு தான் என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களா சீனியர்? அவரை பற்றி பேசணுன்னா நீ என்கிட்ட பேச வேணாம் சீனியர். அவரை பற்றி இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க. நான் வரேன் சீனியர். ஏய் கௌசி, ஒரு நிமிஷம் நான் சொல்றது நல்லா கேளு. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சீனியர். நேற்று என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நேற்று எங்கள் அப்பா அத்தையை பேசினது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அதை கேட்டா எந்த மகனுக்கும் கோவம் வர்றது நியாயம்தான், நான் அதையும் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக வயசானவன்னு கூட பார்க்காம கை நீட்டி அடிக்கிறது என்ன நியாயம்? நீங்களே சொல்லுங்க சீனியர். அதுவும் அந்த மனுஷனுக்கு இப்பதான் ஹார்ட் அட்டாக் வந்தது, அது அவருக்கும் தெரியும் தானே. இப்பதான் இந்த ஒரு வாரமா தான் கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுவும் நாங்க வீட்டுல யாரும் அவரை போவேணும்னு சொல்லி அக்காக்காக நகை பரட்டுறதுக்காக அவர் கொலைச்சாலும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் படுற வேதனையும் வலியும் எங்களுக்கு தான் தெரியும், அவருக்கு என்ன தெரிய போகுது? சரி, அவர் நேற்று ஏதோ ஆதங்கத்துல அவங்க தங்கச்சியை பார்த்து இந்த மாதிரி கேட்டிருக்க கூடாது, ஆனா தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக எங்க அப்பா ஒரு கை நீட்டி அடிச்சிருக்கலாமா? இது தப்பு தானே. அவர் அடிச்ச உடனே எப்படி கீழே விழ போனார்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த வேகத்துல அடிச்சாரு. எங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எங்க அப்பாவை அவரால் தர முடியுமா? எங்களுக்கு எங்க அப்பாவை தர முடியுமா அவரால்? இந்த விஷயத்தை கேட்டு நீங்களே எங்க அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு வந்து கேக்குறீங்களே, இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கல. அந்த அளவுக்கு கோவமா அவருக்கு? அது மட்டும் இல்ல சீனியர், நேத்து எங்களை எல்லாத்தையும் வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாரு. அவரை புரிஞ்சுக்கலையா நானு? அவரை புரிஞ்சுக்காத நானு அவருக்கு தேவையில்லைன்னு சொல்லி வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு. சரி கௌசி, ஃபீல் பண்ணாத. அவன் செஞ்சது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அந்த சுச்சுவேஷன்ல அவன் இருந்ததுனால அப்படி நடந்துக்கிட்டான். நீ அவனை மன்னிக்க கூடாதா? சீனியர், உங்க மேல நான் பெரிய மரியாதை வச்சிருக்கேன், அதை கெடுத்துடாதீங்க. தயவு செஞ்சு இனிமே அவரை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அவருக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் வரேன். ஏய் கௌசி, நில்லுமா. விடா மச்சான், போட்டும். என்னடாச்சு உனக்கு? ஏன்டா இப்படி இருக்க? இந்த பொண்ணு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க அப்பா சொன்னது தப்பு தான். அது அவர் ஏதோ ஒரு ஆதங்கத்துல சொல்லிட்டாரு. அதுக்காக உடம்புக்கு முடியாதவர் இப்படி அடிச்சது தப்பு. அதையும் அவருக்கு என்ன ஆச்சுன்னா இது வரைக்கும் நீ ஒரு வார்த்தை கூட கேட்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அவ இவ்வளவு நேரம் இங்க நின்றுட்டு இருந்தால அப்ப ஏத அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்கலாம்ல நீ? நான் எதுக்கு மச்சான் கேட்கணும்? என் அம்மாவை நடத்த கெட்டவன்னு சொல்றாரு. அவருக்கு என்ன ஆனா எனக்கு என்ன? என் அம்மா அவங்க கூட பிறந்த தங்கச்சி தானே. அவங்கள பார்த்து எப்படி இந்த வார்த்தை கேட்க தோணுச்சு அவருக்கு? லவ் பண்றவங்க எல்லாரும் நடத்த கேட்டவங்கன்னா அவங்க பொண்ணு 2 பேரும் நடத்த கேட்டவங்களா? கௌசி கூட தான் என்னை லவ் பண்றா, அதுக்கு அவன் நடத்த கேட்டவளாயிருவாளா? என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அப்ப அவருக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? அவர் பேசுனது தப்புன்னு நீ தான் சொல்ற. இப்ப அதே வார்த்தையை கௌசியை வச்சு சொல்ற. நான் அந்த வார்த்தையை வச்சு கௌசியை சொல்ல மாட்டேன் மச்சான். எங்க அம்மா எங்க அப்பாவை லவ் பண்ணது தவிர இது வரைக்கும் என்ன தப்புமே அவங்க பண்ணல. அதுக்காக அவர் கொடுக்குற பட்டம் நடத்த தட்டவனு. இதுவே அவங்க பொண்ணுங்க லவ் பண்ணா மட்டும் சப்போர்ட் பண்ணுவாரா? அவங்க தங்கச்சி லவ் பண்ணா மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டாரா? இது என்ன நியாயம் மச்சான்? என் அம்மா ஏதாவது ஒரு காரணத்துல என் அண்ணன் கூட சேர்ந்துட மாட்டோமோன்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷிய இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி காயப்படுத்தலாமா மச்சான்? அந்த அளவுக்கு என்ன கோவம்? என் அம்மா எதையும் வெளிக்காட்டாம இருந்திருக்கலாம். ஆனா அவங்க மனசளவுல இந்த அளவுக்கு நொந்திருப்பாங்கன்னு எனக்கு தான் தெரியும். என் அம்மா எனக்கு அம்மா மட்டும் இல்லை, எனக்கு எல்லாமே அவதான். அவளுக்கு ஒண்ணுன்னா நான் கோவப்படுதான் செய்வேன். அது தப்புன்னு சொல்றாவ எனக்கு வேணாம் மச்சான்.
இனிமே எனக்காக போய் அவகிட்ட பறிஞ்சு பேசாத. இதோட இதை விட்டுரு. டேய், கோவத்துல எடுக்கிற எல்லா முடிவும் தப்பாதான் முடியும். நீ பொறுமையா இரு மச்சான். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் கௌசி கோவம் தீர்ந்து உன்கிட்ட வருவா. எவளும் என்கிட்ட வர வேணாம். அவ அவங்க அப்பா கிட்டே இருக்கட்டும். எனக்கு என் அம்மா மட்டும் போதும். டேய் கிருஷ்ணா, என்ன தைரியம் தான் எங்க அப்பாவை நீ அடிச்சிருப்ப. ஏ அனிதா, முதல்ல கோவப்படுறதை நிறுத்து. எதுக்குடா நான் கோவப்படாம இருக்கணும்? என் அப்பாவை அடிச்சு கீழே தள்ளியிருக்கான், அப்புறம் எனக்கு கோவம் வராதா? டேய் கிருஷ்ணா நில்ல. கூப்பிட கூப்பிட எவ்வளவு திமிரா போறான் பாரு. ஏய், இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்பட்டு இருக்க? நானே ஏதாச்சும் பண்ணி அவங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம கோவப்பட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா முதல்ல? என்ன நடந்தது? அத்தையா அப்பா திட்டினாங்க, அதுக்கு அவன் கோவப்பட்டு எங்க அப்பாவை அடிச்சிருக்கியான். உங்க அப்பா உங்க அத்தைய என்ன திட்டினாங்க? தெரியாது, எமோஷன்ல ஏதாவது திட்டிருப்பாரு. ம், தெரியாம நீ எப்படி எமோஷன் ஆகலாம்? அவர் என்ன வார்த்தை சொல்லி திட்டினார் தெரியுமா? உங்க அப்பா உங்க தங்கச்சியை பார்த்து நடத்த கட்டவன்னு சொல்லியிருக்காரு. என்னடா சொல்ற ஜீவா? அப்பா இப்படிப்பட்ட வார்த்தையை அத்தையை பத்தி கேட்டாங்க? ஆமா அனிதா, அதனாலதான் அவன் இப்படி கோவப்பட்டிருக்கான். உனக்கே தெரியும் அவங்க அம்மானா அவனுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு. அவன் பக்கம்தான் நியாயம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு வார்த்தைய எந்த தாயை பார்த்து கேட்டாலும் எல்லா மகனும் இப்படிதான் கோவப்படுவாங்க. அதுவும் அவங்க அம்மாவை அவன் அம்மா மட்டும் நினைக்கல, அவனுக்கு எல்லாமே அவங்க அம்மா தான். அதனாலதான் அந்த வேகத்துல உங்க அப்பாவை அடிச்சிருக்கியான். இது எதுவுமே எனக்கு தெரியாதுடா ஜீவா. கிருஷ்ணாவோட கோவத்துல நியாயம் இருக்கு, ஆனா அவன் அடிச்சது தப்பு தான். அதைத்தான் நான் அவன்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கேன். இப்படி ஆளாளுக்கு மேலும் மேலும் அவனை கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசுனீங்கன்னா அவன் எப்படி மாறுவான்? நீதான் அனிதா கௌசிக்கிட்ட எப்படியாவது எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நான் கிருஷ்ணாவை பாத்துக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது நம்ம பொறுப்பு, சரியா? சரிடா ஜீவா, நான் கௌசிக்கிட்ட பேசுறேன். அப்பாவை கிருஷ்ணா அடிச்சதுனால அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற கோவத்துல தான் அவளும் இருக்கா. அதை எப்படியாவது நான் மாத்திடுறேன். ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா, குரு இருக்கான்ல. அந்த கௌதம் ஃப்ரெண்டு குருவா? ஆமாடா, அவன் அப்பா வேலை பார்க்குற ஆஃபீஸோட எம்டி பையனா. எங்க அப்பா எனக்கு சீர் கொடுக்கறதுக்காக குருவோட அப்பா கிட்ட 10 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு. இப்போ அதை காரணமா வச்சு கௌசி அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்பா கிட்ட பேசி அப்பாவை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். என்ன சொல்ற அனிதா? ஆமா ஜீவா, அது மட்டும் இல்ல, கிருஷ்ணா பத்தி எல்லாமே தப்பு தப்பா அப்பா கிட்ட சொன்னதும் அவன் தான். இப்போ அப்பா மனசுல கிருஷ்ணா ஒரு கெட்டவன்னு பதிஞ்சிருச்சு. அதனால குரு என்ன சொன்னாலும் கேட்டுட்டு ஆடிட்டு இருக்காரு. இது உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த நன்றிக்கு நீ சின்ன பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு குரு கேட்ட அப்பா சொல்லிட்டாரு. அதுக்கு கௌசி என்ன சொன்னா? இப்போதைக்கு எனக்கு கல்யாணம்லாம் வேணாம், உங்க கூட நான் இருந்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனா எப்படியும் எங்க அப்பா அவ மனசை மாத்திடுவாங்க. ஏன்னா இப்ப வேற அவ கிருஷ்ணா மேல கோவமா இருக்கால, கண்டிப்பா அப்பா சொன்னா அவ ஏத்துப்பான்னு எனக்கு தோணுது. இல்ல அனிதா, இதை விடக்கூடாது. எப்படியாச்சும் இதை தடுக்கணும் நம்ம. முதல்ல அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிற வேலை தான் நமக்கு. டேய் செமஸ்டர் வேற இருக்குல்லடா, எப்படிடா? படிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா போடுவோம். சரிடா. ஏன்னா இந்த பிரச்சனையில குரு இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ குரு உள்ள நுழைஞ்சிட்டான். கண்டிப்பா இந்த பிரச்சனையை சீக்கிரமா தீர்த்து ஆகணும், இல்லைன்னா அவன் வேலையை காட்டிடுவான். அவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே கௌசி மேல ஒரு கண்ணு. இதை அவன் சாதகமா பயன்படுத்தி கண்டிப்பா அவன் கல்யாணம் பண்ற வரைக்கும் போயிடுவான். ஆமாடா ஜீவா, கண்டிப்பா இதை தடுக்கணும். இல்லைன்னா நம்ம கௌசி தான் பாவம், அவன் கிட்ட மாட்டிக்கிட்டு சீரழியணும். முதல்ல அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிற வழியை பார்ப்போம். சரி. வா, இப்போ கிளாஸ்க்கு போலாம். சரிடா. ஏய் நில்றி. நேற்று எப்படி எங்க அம்மா பத்தி உங்க அப்பா அப்படி கேட்கலாம்? அவர் கூட பிறந்த தங்கச்சி நடத்த கெட்டவர்னா உங்க அப்பாவும் நடத்த கெட்டவர் தானே? வேணா ஜெனி, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். யார்கிட்டயும் சண்டை போடுற நிலைமையில நான் இல்லை. என்னை விட்டுரு. நீ தேவையில்லாம பேசுற. யாரு தேவையில்லாம பேசுறா? உங்க அப்பையும் தாண்டி தேவையில்லாம பேசுறான். வேணா ஜெனி, எங்க அப்பாவை அவன் இவன்னு சொன்னா எனக்கு கோவம் வருது பயங்கரமா. ஏய் அப்படி தாண்டி சொல்லுவேன். உங்க அப்பனுக்கு எந்த அறிவும் கிடையாது. எங்க அம்மா பேசின பேச்சுக்கு உங்க அப்பனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஜெனி, வார்த்தை விடாத ஜெனி. அப்படி தாண்டி பேசுவேன். நேற்று எங்க அம்மா பார்த்து உங்க அப்பா பேசும்போது எங்க அம்மாவுக்கு எவ்வளோ வலிச்சிருந்திருக்கும். அதெல்லாம் கேட்டுட்டு மரம் மாடு மாதிரி நின்றுட்டு தானே இருந்த நீ. உங்க அப்பா எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. அந்த ஆளுக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் வேணும். நான் வயிறு எறிஞ்சு சொல்றேன், எங்க அம்மா பேசின பேச்சுக்கு உங்க அப்பனுக்கு இன்னும் ஏதாவது ஆகும் பாரு. ஏய் ஜெனி,
என்னடா? எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ? அவங்க அப்பா எப்படி நம்ம அம்மா பத்தி அப்படி கேட்கலாம்? அதான் அவளை நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். கிளாஸ்க்கு போ ஃபர்ஸ்ட் நீ. கிளாஸ்க்கு போன்னு சொன்னேன். ச்சே, என்ன எதுனா சொல்றதுக்கு மட்டும் முந்திக்கிட்டு வந்து. அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சோ. நம்ம போய் அவளை சமாதானப்படுத்துவோமா? மாட்டேன். என் அம்மா அப்படி கேட்கும்போது இவன் அமைதியா தானே நின்றுட்டு இருந்தா. நான் ஏன் கேட்கணும்? நான் எதுவும் சமாதானப்படுத்த மாட்டேன். எனக்கு என் அம்மா தான் முக்கியம். சார் எப்படி இருக்கு சுப்பிரமணி? பரவாயில்ல சார். நாளைக்கு இல்லை நாளைக்கு கழிச்சு ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் சார். ஆஃபீஸ்க்கு வரதெல்லாம் இருக்கட்டும். நான் கொடுத்த பணத்தை எப்போ கொடுக்க போறேன்? சார் நான் தான் மாசம் மாசம் என்னோட சேலரியில இருந்து பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னேனே சார். என்ன சுப்பிரமணி, நீ அக்ரிமெண்ட்டை ஒழுங்கா படிச்சு பார்த்து சைன் போடலையா? நான் உங்ககிட்ட வாங்கின காசை 4 நாள்ல திருப்பி கொடுத்துட்றேன், இல்லைன்னா என் 2வது பொண்ணை உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீ சைன் போட்டு கொடுத்துருக்க. சார் என்ன சார் சொல்றீங்க? 4 நாள்ல எப்படி சார் அவ்வளவு பணத்தை என்னால கொடுக்க முடியும்? அதுவும் இல்லாம அந்த மாதிரி எதுக்கு சார் அக்ரிமெண்ட்டை நீங்க ரெடி பண்ணீங்க? எனக்கு தெரியாது சுப்பிரமணி. என் பையன் உன் பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டான். என் மகனோட ஆசையை நான் நிறைவேற்றணும். அதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உன் மகன் என் மகனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும். இல்லைன்னா உன் பெரிய பொண்ணு வீட்டு முன்னாடி நின்று அசிங்கப்படுத்துவேன். போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு உன்னை அலைய விடுவேன். உன் வேலையை பறிச்சு பிளாக் மார்க் போட்டுருவேன். உன்னால வேற எங்கேயும் ஆஃபீஸ் போக முடியாது. அப்பா ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? பாருங்க தம்பி, அப்பா இப்படிலாம் பேசுறாரு. நீங்க எடுத்து சொல்லுங்க தம்பி. சரிங்க அங்கிள், நான் பேசுறேன். அப்பா, அவங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல. நீங்க அங்கிள் கிட்ட இப்போதைக்கு காசுலாம் வாங்க வேணாம். அவர் கம்ப்ளீட்டா குணமானதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ் வரும்போது அவர் சேலரியில பிடிச்சிக்கோங்க. நான் அந்த பொண்ணை மறந்துடுறேன்ப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. இதோ பாரு தம்பி, உன் ஆசையை நிறைவேற்றலைன்னா நான்லாம் என்ன அப்பா? நீ தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க மகன் மேல ஆசைப்பட்டுட்ட. அதை அப்பா நிறைவேற்றி வைக்கிறேன். பரவாயில்லப்பா, அந்த பொண்ணை என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலனாலும் பரவாயில்ல. அதுக்காக அங்கிள் மனசு காயப்படுத்தாதீங்கப்பா. அதெல்லாம் முடியாது. அவன் அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுட்டான். இப்போ அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பா நான் சொல்றதை கேளுங்கப்பா. தம்பி வேண்டாம் தம்பி. உங்க அப்பா இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ எனக்காக பறிஞ்சு பேசினதுக்கு ரொம்ப நன்றிப்பா. உன் நல்ல மனசுக்கு நான் உனக்கு பொண்ணு தரேன்னு சொல்லிட்டேனப்பா. கண்டிப்பா என் 2வது பொண்ணு உனக்கு தான். ஆனா அதுக்காக உங்க அப்பா அக்ரிமெண்ட்ல சைன் வாங்குற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? நேத்து உன் பொண்ணு என் பையனை வேணான்னு சொல்லிட்டு போனாலாம்ல, அதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட். சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் பொண்ணு என் பேச்சை மீற மாட்டான். நான் என் மகக்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். அவளுக்கு குரு தம்பி மாதிரி ஒரு பையன் அமையவே அமையாது. அந்த கிருஷ்ணா பத்தி அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் அவன் அந்த கிருஷ்ணாவை வெறுத்திருப்பான். கண்டிப்பா நான் வாக்கு கொடுக்குறேன் சார். என் மகன் உங்க மகனுக்கு தான். உன் பேச்சை நம்பலாமா? அப்பா அங்கிள் தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்களே. எனக்கு இருக்கிற ஒரே மகனி, நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறதுக்கு மட்டும்தான் இந்த அப்பா. நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணு உனக்கு கிடைக்காம போனா கண்டிப்பா அவன் பெரிய வீட்டு பொண்ணு முன்னாடி போய் நான் நின்று அசிங்கப்படுத்துவேன். அவன் போட்ட அக்ரிமெண்ட்டை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைப்பேன். குடும்பத்தை சீரழிச்சிருவேன். என்ன புரிஞ்சுதா சுப்பிரமணி? புரிஞ்சது சார். அந்த அளவுக்குலாம் எதுவும் ஆகாது சார். உன் பேச்சை நம்பி போற, ஏதாவது ஆச்சு அப்புறம் என்னோட முன்னோர் முகத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும். சூப்பர் டாடி. அங்கிள் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. எங்க அப்பா அந்த அளவுக்கு போக நான் விட மாட்டேன். உனக்கு எவ்வளவு பெரிய மனசுப்பா. உன்னை விட ஒரு நல்ல பையன் என் பொண்ணு கிடைக்கவே மாட்டான். கண்டிப்பா என் பொண்ணு மனசை மாத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தேங்க்ஸ் அங்கிள். உங்க பொண்ணு மேல நான் உயிரை வச்சிருக்கேன். கண்டிப்பா உங்க பொண்ணை நான் நல்லா பாத்துக்குவேன். இது போதும்ப்பா எனக்கு.